யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் நீ கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது கிளாஸ் நம்பர் 51. ஸோ யூனிட் 3ல சப்ளிமெண்ட்ரி டெஸ்ட். இந்த 3 கொஸ்டின்ஸ் லியோ டால்ஸ்டாய் எழுதினது சப்ளிமெண்ட்ரி தான் அவங்க பார்க்கலாம். செக்ஷன் 1. தெர் வாஸ் எ கிங் ஹூ ஹேட் 3 கொஸ்டின்ஸ். ஒரு கிங்குக்கு 3 கேள்வி இருந்துச்சான் ஒரு மைண்டில். தட் இஃப் ஹி ஆல்வேஸ் நியூ த ரைட் டைம் டு பிகின் எவ்ரி திங், இஃப் ஹி நியூ ஹூ வேர் த ரைட் பீப்புள் டு லிசன் டு and to whom to avoid, and above all, if he always knew what was the most important thing to do, and he would never fail in anything he might have. ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரா. அந்த ராஜாவோட மண்ணில் ஒரு 3 கேள்வி நிச்சா. அந்த 3 கேள்வி என்னன்றது இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது வாட் வாஸ் த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், எல்லா செயல்களுக்கும் எது சரியான நேரம். ஹூ ஆர் த மோஸ்ட் நெசசரி பீப்புள், யார் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான மக்கள் தேவைப்படுறவங்க. ஹவு ஹீ மைட் நோ வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ, அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறது எது ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்ல செய்ய வேண்டியது. இந்த 3 கேள்வி அவர் மைண்ட்லேருந்து இருக்குது. இது யார் இந்த 3த்துக்கு பெஸ்ட்டான பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ரிவார்டு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் எனக்கு இதை டீச் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் லேர்ன் மென் கேம் டு தி கிங் பட் தே ஆல் ஆன்சர்ட் ஹிஸ் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட்லி. நிறைய படித்தவங்க அறிவாளிகள் பதில் சொல்கிறாங்க. பட் எல்லாருமே ஒவ்வொரு கேள்விக்கும் வேறு பதில் சொல்கிறாங்க. இன் ரிப்ளை டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சம் செட், முதல் கேள்விக்கு சில பேர் சொல்கிறாங்க, தட் டு நோ த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஒன் மஸ்ட் ட்ரா அப் இன் அட்வான்ஸ் எ டேபிள் ஆஃப் டேஸ், மந்த்ஸ், இயர்ஸ் அண்ட் மஸ்ட் லிவ் ஸ்ட்ரிக்ட்லி அக்கார்டிங் டு இட். அதாவது இந்த நாளில் தான் பண்ணோம், இந்த மந்தில் தான் பண்ணணும், இந்த இயர்க்கு தான் பண்ணணும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு இது போட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. ஒன்லி தஸ் செட் தே could everything be done at its proper time, என்ன டைமில் செய்யணுமோ அந்த டைமில் தான் செஞ்சு முடிக்கணும். Others declared that it was impossible to decide beforehand the right time for every action. சில சொல்கிறாங்களா அதெல்லாம் இம்பாசிபிள், வாய்ப்பே இல்லை, ரைட் டைமில் எல்லா ஆக்ஷனுக்கும் சூஸ் பண்ண முடியாது. பட் தட் நாட் letting oneself be absorbed in idle pastimes, one should always attend to all that was going on. அதுக்காக நம்ம எல்லா நேரம் அமைதியாக இருந்துட முடியாது. இல்லை, என்ன நடக்குதோ அந்த காலத்தோட போக்கில் அப்படி போயிட்டே இருக்கணும். அண்ட் தென் டு வாட் வாஸ் மோஸ்ட் நீட்ஃபுல், அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிடணும். அதர்ஸ் அகேன், இன்னும் சில பேர் said that however attentive the king might be to what was going on, it was impossible for one man to decide correctly the right time for every action. என்னதான் நீங்கள் ஒரு கிங்காக இருந்தாலும் நீங்கள் எல்லாருக்குமான ஒரு கரெக்டான டைமில் எல்லா ஆக்ஷனையும் கரெக்டாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இம்பாசிபிள் தான். பட் தட் ஹி ஷுட் ஹாவ் ஏ கவுன்சில் ஆஃப் வைஸ் மேன். ஆனால் நீங்கள் கவுன்சிலுக்கு சில நல்ல இன்னும் அறிவாளிகளான சில மக்கள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். முக்கியமான இதில் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. பட் தென் அகெயின் அதர்ஸ் செட் there were some things which could not wait to be laid before a council, but about which ones had to decide whether to undertake them or not. அது மட்டும் இல்லாமல் எல்லா நேரமும் வைஸ்மேன் சொல்கிறதுலாம் சரியாக இருக்கணும் அவசியம் இல்லை, அவங்க சொல்கிறது தப்பாக்கலாம். அதுலேயும் எது எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். But in order to decide that, one must know beforehand what was going to happen. It is only magicians who know that, and therefore in order to know the right time for every action one must consult magicians. என்ன சொல்லிருக்கானாக்க, கண்டிப்பாக இந்த விஷயம் செஞ்சோன்னாக்கா கண்டிப்பாக இதான் நடக்கும்னு தெரியுனாக்கா கண்டிப்பாக ஒரு மெஜிஷியனால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அந்த கவுன்சிலில் கண்டிப்பாக ஒரு மெஜிஷியன் இருக்கணும், அவரையும் நம்ம கேட்கணும் அப்படின்றான். நல்ல பைத்தியக்காரன்ல. ஈக்குவலி வேரியஸ் வேர் த ஆன்சர்ஸ் டு தி செகண்ட் கொஸ்டின். இதே பெரிய ரெண்டாவது கேள்விக்கும் இதே மாரி பதில்கள் வந்திருக்குது. சம் செட் த பீப்புள் த கிங் மோஸ்ட் நீடட் வேர் ஹிஸ் கவுன்சிலர்ஸாக வேணும்னு சொன்னாங்க சில பேர். சிலர் ப்ரீஸ்ட் பாதிரியார்கள் தான் தேவைன்னு சொல்கிறாங்க. சிலர் டாக்டர்ஸ் தான் கண்டிப்பாக தேவைப்படும். இன்னும் சில பேர் வாரியர்ஸ் தான் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன் இஸ் சம் ரிப்ளைட் தட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த வேர்ல்ட் வாஸ் சயின்ஸ். சயின்ஸாக ரொம்ப தேவையானது உலகத்திலேயே. அதர் செட் இட் வாஸ் ஸ்கில் இன் வார்ஃபேர்.
அதாவது போர் தந்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் இருக்கணும். தட் இட் வாஸ் ரிலீஜியஸ் வர்ஷிப். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை கடவுள் நம்பிக்கை, கடவுள் இது செய்கிறவங்க தான் முக்கியம் அப்படின்றாங்க. ஆல் த ஆன்சர்ஸ் பீயிங் டிஃப்ரெண்ட், எல்லா ஆன்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால த கிங் அக்ரீட் வித் நன் ஆஃப் தெம், யாருக்கிட்டையும் அவர் வந்து இந்த இது எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல. அண்ட் கேவ் த ரிவார்ட் டு நன், யாருக்கும் பரிசு தரல. பட் ஸ்டில் விஷிங் டு ஃபைண்ட் த ரைட் ஆன்சர்ஸ் டு ஹிஸ் கொஸ்டின்ஸ், ஹி டிசைடட் டு கன்சல்ட் ஏ ஹெர்மிட் வைட்லி ரினவுண்ட் ஃபார் ஹிஸ் விஸ்டம். சரிங்களா? ஆனால் அவர் வந்து நல்ல பதில் வந்து எதிர்பார்த்துட்ருக்காரு, அதுக்காக தேடுறாரு. த ஹெர்மிட் லிவ்ட் இன் எ வுட் விச் ஹீ நெவர் குவிட்டட் அண்ட் ஹீ ரிசீவ்ட் நன் பட் காமன் ஃபோக். அதாவது ஹெர்மிட் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அந்த வில்லேஜில் தான் இருக்கார். ஓகேங்களா? அந்த வுட்ஸில் தான் வந்துட்டுருக்காரு. சரிங்களா? அவர் வந்து நல்ல ஒரு பரந்த மனசு, நல்ல மனசு உள்ள ஒரு மனுஷன். அவருக்கு எந்த ரிவார்டு தெரியும் எதுவுமே பெருசாக கிடச்சதில்லை. ஓகேங்களா? அதேமாதிரி அவர் என்றைக்குமே எதுவுமே வந்து குவிட் பண்ணதும் இல்லை. So the king put on simple clothes and before reaching the hermit's cell, dismounted from his horse. Leaving his bodyguard behind, he went on alone. உடனே கிங் என்ன முடிவு பண்ணேன்னா, அவர் நேராக போய் பார்ப்போம், சிம்பிளாக போய் பார்ப்போம், சாதாரண ஒரு மனுஷனை போய் பார்ப்போம் சொல்லிட்டு சாதாரண மனுஷனாக போகிறார். When the king approached, the hermit was digging the ground in front of his hut. ஹெர்மிட் என்ன பண்ணுறாருனாக்க, அவர் குடிசைக்கு முன்னாடி அவர் பள்ளத்தை தோண்டிட்டு இருக்காரு. Seeing the king, he greeted him and went on digging. ஓகேங்களா? The hermit was frail and weak, and each time he stuck his spade into the ground and turned a little earth, he breathed heavily. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா கிங் வந்து குதிரை விட்டு இறங்கி நடந்து போகிறாருல, ஹெர்மிட் வந்து அங்கே வந்து ஒரு பள்ளம் தோண்டிட்டு இருக்கார் குடிசைக்கு முன்னாடி. இப்போ அவர் கிங்கை பார்த்தோன்னா, ராஜாவை பார்த்தோன்னா ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அவர் பண்ணி திரும்ப போய்ட்டு தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பார்க்கவே ரொம்ப வீக்காக இருக்கார். ஓகேங்களா? ரொம்ப சோர்வாக இருக்கார். அவர் எவ்வளோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு குத்தினா கூட அந்த இடத்துல கொஞ்சோண்டு மண்ணு தான் இல்லை, அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு செஞ்சிட்ருக்காரு. த கிங் வெண்ட் அப் டு ஹிம் அண்ட் செட், கிங் ராஜா வந்து கிட்ட போய் சொல்கிறார், ஐ ஹவ் கம் டு யூ வைஸ் ஹெர்மிட் டு ஆஸ்க் யூ டு ஆன்சர் 3 questions. ஓகேங்களா? நான் உங்ககிட்ட வந்து இதுக்குனாக்கா எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்குது, அதுக்கான ஆன்சர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்றது. ஹவு கேன் ஐ லேர்ன் டு டு தி ரைட் திங் அட் த ரைட் டைம்? ஹூ ஆர் த பீப்புள் ஐ மோஸ்ட் நீட் அண்ட் ஹூம் ஷுட் ஐ therefore pay more attention than to the rest? And what are the most important need my first attention? இதுமாரி இந்த கேள்வி எல்லாத்தையும் சொல்கிறார் அவர் வந்து தான். The hermit listened to the king but answered nothing. ஹெர்மிட் எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப அமைதியாக இருக்கார், எதுவும் பதில் சொல்ல. He just pat on his head and recommenced digging. தலையில் இது பண்ணிவிட்டு வழக்கம் போல் தோண்டாம் சார். You are tired, said the king. நீ ரொம்ப டயர்டாக இருக்கல அப்படின்றாரு. Let me take this spade and work away for you. நான் வேணா உனக்காக இது பண்ணுறேனே, ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாரு. தேங்க்ஸ் said the hermit. தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹெர்மிட் சொல்கிறார். கிவிங் த ஸ்பேட் டு தி கிங், ஹி சாட் டவுன் ஆன் தி கிரவுண்ட். அந்த இதை கொடுத்துட்டு ஒரு உரமாக போய் உட்கார்றாரு. ராஜா வந்து தோண்ட ஆரம்பிக்கிறார். when he had dug 2 beds, the king stopped and repeated his questions. ரெண்டு தான் வந்து தோன்றது. உடனே வந்து திரும்ப அந்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். the hermit again gave no answer but rose, stretched out his hand for the spade and said, now rest a while and let me work a bit. திரும்ப உடனே அவர் இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னா திரும்ப இவர் எந்திரிச்சிட்டு அந்த ஸ்பேட் என்கிட்ட கொடுங்க, நானே செய்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றார். பட் த கிங் டிட் நாட் கிவ் ஹிம் த ஸ்பேட் அண்ட் கண்டினியூ டு டிக். 1 hour passed. ஆனால் கிங் வந்து அந்த ஸ்பேடை கொடுக்கல. திரும்ப ஒரு தோண்ட ஆரம்பிக்கிறாரு. 1 மணி நேரம் போச்சு, இன்னொரு 1 மணி நேரம் போச்சு. த sun began to sink behind the trees and the king at last stuck the spade into the ground and said, ரொம்ப நைட்டாக ஆரம்பிச்சு சூரியன் மறைஞ்சிருச்சு. அப்புறம் கடைசியாக அவர் வந்து கிரவுண்டில் வேகமாக குத்திட்டு திரும்பி கேட்குறேன். ஐ கேம் டு யூ வைஸ் மேன் ஃபார் அன் ஆன்சர் டு மை கொஸ்டின்ஸ். இஃப் யூ கேன் கிவ் மீ நன் டெல் மீ ஸோ அண்ட் ஐ வில் ரிட்டர்ன் ஹோம். நான் வந்துட்டு என்னோடய கேள்விக்கு பதில் கேட்க தான் வந்தேன், உன்னால் சொல்ல முடியாது சொல்லலாம், அவனா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாரு. ஹியர் கம்ஸ் someone running, said the hermit. Let us see who it is. ஹெர்மிட் சொல்கிறாரு, இங்கே யாரோ ஒருத்தர் ஓடியாராங்க, வாங்க பார்ப்போம், யார் முதல்ல அது பார்ப்போம் அப்படின்றாரு. ஓகேங்களா? ப்ரொக்ளைம்னாக்கா அனௌன்ஸ்ட் அஃபிஷியலி, அப்சர்வ்னாக்கா டு கீன் ஆர் சோப்ட் அப், ரினவுன்னாக்கா ஃபேமஸ், எமினென்ட், டிஸ்டிங்விஷ்ட், ப்ராமினென்ட், அஃபேர்ஸ்னாக்கா ஈவெண்ட் அறிஞ்சிருக்கு. வாங்க செகண்ட் இதில் என்ன ஆகுது பார்ப்போம். The king turned round and saw a bearded man come running out of the wood. அங்கேருந்து ஒரு மனுஷன் வந்து வேகமாக ஓடியாரான். ஒரு மனுஷன், அவன் நல்லா வந்து பியர்டாக இருக்கான். ஓகேங்களா? தாடி வச்சிருக்கான். The man held his hands pressed against his stomach and the blood was flowing from under them. When he reached the king, he fell fainting on the ground, moaning feebly.
வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ கையை பிடிச்சிட்டு வரோன்னா ரத்தம் ஊற்றுதான். என்ன பண்ணுறது தெரியுமா, ராஜா கிட்ட வந்து நான் அப்படி பொத்துன்னு கீழே விட்டுனான். த கிங் அண்ட் த ஹெர்மிட் unfastened the man's clothing. There was a large wound in his கையெடுத்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஒரு காயம் இருக்குது. த கிங் வாஷ்ட் இட் as பெஸ்ட் he could. அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அது வாஷ் பண்ணி சரி பண்ணுறாரு. அண்ட் பேண்டேஜ் போடுறாங்க கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டு. வித் a towel the hermit said. ஓகேங்களா. But the blood would not stop flowing. ஆனால் ரத்தப்போக்கு நிற்கவே இல்லை. The king again and again removed the bandage soaked with warm blood and washed and re-bandaged the wound. When at last the blood ceased flowing, the man revived and asked for something to drink. ஒரு வழியாக அந்த ரத்தப்போக்கு அங்கே வந்து கஷ்டப்பட்டு நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் அவன் வந்து தண்ணி கேட்குறான். The king brought fresh water and gave it to him. நல்ல தண்ணி எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. Meanwhile the sun had set. ஒரு வழியாக அந்த நேரத்தில் வந்து சன் வந்து மறைஞ்சிருச்சு. And it had become cool. அந்த இடமே ரொம்ப குளிர்ச்சியாக ஆகிடுச்சு. அந்த சூரிய பிரசம் கொஞ்சம் கூலிங் ஆகிடும்ல. So the king with the hermit's help carried the wounded man into the hut and laid him on the bed. ஒரு வழியாக அந்த ஹெர்மிட்டோட ஹெல்ப் மூலமா அந்த அவன் அடிபட்டவனை தூக்கிட்டு போய் ரூமில் போயிட்டு பெட்டில் போடுறாங்க. Lying on the bed, the man closed his eyes and voiced quiet. But the king was so tired from his walk and from the work he had done that he crouched down on the threshold. ஆனால் நம்ம ராஜா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அவரோட கண் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் அந்த மனுஷன் அங்கே போய் போட்டோன்னா அவர் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா. இவர் செஞ்ச வேலைக்கு செம்ம டயர்டாக இருக்கார். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ ஃபெல் asleep so soundly that he slept all through the short summer night. பைபிளில் நல்ல நிம்மதியாக தூங்குறாராம் ராஜா. When he awoke in the morning, it was long before he could remember where he was or who was the strange bearded man lying on the bed and gazing intently at him with shining eyes. காலையில் எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியும் அவருக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அப்புறம் யார் இந்த தாடிக்காரன், ஏன் அவன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான், ஏன் அவன் கண்டுபிடிக்க, ஏன் நம்மளை பார்த்து இப்படி பிரமிச்சு பார்க்குறான்னு சொல்லிட்டு. Forgive me, said the bearded man in a weak voice. When he saw that the king was awake and was looking at him, அவன் வந்து அந்த அடிபட்டவன் இருக்கான்ல அவன் சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க ராஜா அப்படின்றான். ஓகேங்களா. ராஜா பார்த்தாங்க. I do not know you and have nothing to forgive you for, said the king. எனக்கு நீ யாருன்னே தெரியாது, நான் உன்னையே மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. You do not know me but I know you. உங்களுக்கு என்ன தெரியாது பட் எனக்கு உங்களுக்கு தெரியும். I am that enemy of yours who swore to revenge himself on you because you executed his brother and seized his property. I knew you had gone alone to see the hermit and I resolved to kill you on your way back. But the day passed and you did not return. So I came out from my ambush to find you and came upon your bodyguard and they recognized me and wounded me. I escaped from them but should have bled to death had you not dressed my wound. I wished to kill you and you have saved my life. Now if I live and if you wish it, I will serve you as your most faithful slave. Will bid my sons do the same. Forgive me. ஆக்சுவலாக யாருனாக்க இவர் வந்து ஒரு ஆளால் ஏவப்பட்டவர். ஓகேங்களா. நம்ம ராஜா வந்து ஒருத்தனுடைய தம்பியவோ இல்லை அண்ணனையோ யாரும் கொலை பண்ணிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய எனிமி. அந்த எனிமி தான் இவர் வந்து அனுப்பியிருக்கார். ஓகேங்களா. வர வழியில் இவர் வந்து தனியாக போயிருக்காரு அரசன் அப்படின்னு ஹெர்மிட்டை பார்த்து தனியாக போகணுன்னு தெரிஞ்சிட்டோன்னே இவர் கொல்லலான்னு வந்தோடனே அந்த நேரத்தில் இவரோட காட்ஸ் வந்து பார்த்தோன்னா அவர் இந்த கொலை பண்ண வந்தவனை பிடிச்சி இது பண்ணிட்டாங்க, தாடிக்காரனை இது பண்ணிட்டாங்க. அங்கேருந்து அவன் தப்பிச்சு வரப்போ தான் இவருக்கு வந்து அடிபட்டிருக்கு, மிகப்பெரிய காயம். ஆனால் நான் உங்களை கொல்ல வந்தேன், நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க, இப்போ சொல்லுங்கள் நான் உங்களோட உண்மையான ஒரு அடிமையாக இருக்கேன், நான் மட்டும் இல்லை என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே உங்களுக்கு உண்மையாக இருப்போம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. The king was very glad to have made peace with his enemy so easily and to have gained him for a friend. And he not only forgave him, but said he would send his servants and his own physician to attend him and promised to restore his property. இவர் என்ன சொல்கிறாருனாக்க இவருக்கு ஒரு திருப்தி, அதாவது நம்மளோட எனிமி வந்து நம்மளுக்கு நண்பனாக மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவரை மன்னிச்சது மட்டும் இல்லாமல் இவரோட சர்வன்ஸை அனுப்பி இவரோட ஃபிசிஷியனை இவர் கூட போய் அனுப்பி இவர் சரி பண்ணுறதுக்கு அது மட்டும் அவர் ப்ராப்பர்ட்டி திரும்ப அவருக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டார். Having taken leave of the wounded man, the king went out into the porch and looked around for the hermit. ஒரு வழியாக அந்த wounded man அடிபட்டவன் போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகிறாரு நம்ம ஹெர்மிட்டை பார்க்கறதுக்காக. Before going away, he wished once more to beg an answer to the questions he had put. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹெர்மிட்டுக்கிட்ட போய்ட்டு அந்த மூணு கேள்வி பதில் கேட்டு போய்டும்னு சொல்லிட்டு போகிறார். The hermit was outside on his knees, sowing seeds in the beds that had been dug the day before. ஹெர்மிட்டை வெளில போய் உட்காராரு, முட்டி போட்டிருக்காரு, அந்த இடத்துல வந்து விதைகளை போடுறாரு நேற்று தோணுன இடத்துல. The king approached him and said, For the last time, I pray you to answer my questions, wise man. கடைசியாக கேட்குறேன்ப்பா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் அப்படின்றாரு. You have already been answered, said the hermit. உங்களுக்கு ஆல்ரெடி பதில் கிடச்சிருச்சு. Still crouching on his thin legs and looking up at the king,
who stood before him. அப்படியே அப்படியே மேலக்கா பார்க்குறாரு அரசனை. உங்களுக்கு தான் ஆல்ரெடி பதில் கிடச்சிருச்சு. ஹவு ஆன்சர், வாட் யூ மீன் ஆன்ஸ் த கிங். என்ன சொல்கிறேன், எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சா, எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டு யூ நாட் சி, ரிப்ளை த ஹிம். நீங்கள் பார்க்கலையா, உங்களுக்கு தெரியலையா. இஃப் யூ had not pitied my weakness yesterday, and I had not dug these beds for me, but had gone your way, that man would have attacked you, and you would have repented of not having stayed with me. So the most important time was when you were digging the beds, and I was the most important man, and to do me good was your most important business. Afterwards, when that man ran to us, the most important time was when you were attending to him, for if you had not bound up his wounds, he would have died without having made peace with you. So he was the most important man, and what you did for him was your most important business. Remember, then there is only one time that is important. Now, it is the most important time because it is the only time when we have any power. The most necessary power is the one with whom you are, for no man knows whether he will ever have dealings with anyone else. And the most important affair is to do the person good, because for that purpose alone was man sent into this life. ரொம்ப சிம்பிளுங்க, சரிங்களா. நம்ம அந்த கதையை கேட்டோம்ல, அதாவது இன்னமும் நம்ம பதில் கிடைக்கல, நேற்று நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு எனக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தியா, அதுதான் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஒன்னே கொல்ல வந்தோன்னே யார் என்னென்னு திரும்பி நம்ம போய் காப்பாற்றுறது, அதுதான் சரியான நேரம். இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் கேட்டால் அது நான் தான். கஷ்டப்படுறவங்களையும் உதவி செய்யறது இதுதான். இது எல்லாத்தையும் நீ பண்ணினா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கேன். அதை தான் இங்கே வளவெல்லாம் எழுதியிருக்காங்க. லியோ டால்ஸ்டாய் பார்த்தீங்கன்னாக்கா 1828 1910 வாழ்ந்திருக்காரு. ரஷ்யன் ரைட்டரு, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆத்தர்ஸ் ஆஃப் ஆல் டைம். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் நாவல்ஸ் வார் அண்ட் பீஸ் 1869 ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனா கெரனியா 1877 ஓகேங்களா, ரொம்ப ஃபேமஸ். வந்து இதுக்கான மீனிங்லாம் பார்த்துக்கோங்க. வேறு என்ன இருக்குது இதில். Bye, family. Take care. All the best.